ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம கேஸ் ஆஃப் சஸ்பீசியன் அப்படிங்கிற ஸ்டோரிய பத்தி அதோடைய சுருக்கத்த நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரியுடைய சுருக்கத்த நம்ம ஏன் பார்க்குறோம்னு சொன்னா, இந்த லெசன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டீட்டெயில்டா லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் நம்ம எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருப்போம். ஆனா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலா இருக்கிறதுனால, ஒரு ஸ்டோரி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் ஆகாது. என்ன காரணம்னு சொன்னா, அந்த வேர்ட்ஸு அந்த அந்த என்னென்ன கிராமர் இருக்கு, அத வந்து அந்த வீடியோல தான் குடுத்துருப்போம். இந்த வீடியோல கதையோட சுருக்கம் மட்டும் தான் இருக்கும். அதனால இந்த கதைய பத்தி மட்டும் பார்க்கிறது தான் இந்த வீடியோ. சரிங்களா? எ கேஸ் ஆஃப் சஸ்பீசியன். சஸ்பீசியன்னா என்ன? உங்களுக்கு தெரியும். சந்தேகப்படுறது, டவுட். ஸோ சந்தேகப்படுறது பத்தியான ஒரு ஸ்டோரி தான் இந்த கேஸ் ஆஃப் சஸ்பீசியன். இந்த ஸ்டோரியுடைய சாராம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ கண்ட்ரி டாக்டர், ஒரு வில்லேஜ் டாக்டர் பார்த்தீங்கன்னா, செட்ஸ் அவுட் ஒரு ஒரு இடத்துக்கு போறாரு. டு ஹெல்ப் எ பேஷண்ட் இன் த மிடில் ஆஃப் எ விண்டி நைட். நல்ல பலமான காத்தடிக்கிற நைட்டுக்கு நடுவுல ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவரு கிளம்பி போகிறாரு. whom does he meet on the way? அவர் போற வழியில யார பார்க்கிறார்? அண்ட் வாட் டஸ் he learn? அதன் மூலமாக என்ன வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை பெற்றுக்கொள்றார்? அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறது தான் இந்த கதை. சரிங்களா? இப்ப டாக்டர் பென்சன்ஸ் லேட் நைட் கால். டாக்டர் பென்சனுக்கு லேட் நைட்ல கால் வருது. இதுதான் இந்த கதையுடைய ஃபர்ஸ்ட் சீன். அதாவது போன் வந்து the phone rings insistently. போன் வந்து திரும்ப 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 அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்சிஸ்டன்ட்லின்னு சொன்னா அதோடைய வார்த்தைக்கான அர்த்தம் வந்து எல்லா வார்த்தைகளுக்கான அர்த்தம் அந்த வீடியோல நீங்க பார்த்து தெரியும். ஓகேவா? போன் ரிங்ஸ் இன்சிஸ்டன்ட்லி. போன் திரும்ப 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. வேக்கிங் டாக்டர் பென்சன் ஃப்ரம் ஹிஸ் ஸ்லீப். இதன் மூலமா தான் டாக்டர் பென்சன் என்ன பண்றாரு? தூக்கத்திலிருந்து அவர் எந்திரிச்சிடுறாரு. He answers the call and learns that Mrs. O'Sorley, a woman with large family, is in labor. அவர் போன் அட்டன் பண்றதா தெரியுது. மிஸ்ஸஸ் ஓட்சோர்லி அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு மிகப்பெரிய குடும்பம் இருக்கு. அவங்க பிரசவ வேதனையில் இருக்கிறாங்க. த டாக்டர் இஸ் நாட் ஹாப்பி அபவுட் த லேட் நைட் கால். இந்த லேட் நைட் காலுடைய ஒரு ஹாப்பினஸ் டாக்டர்கிட்ட கிடையாது. ஏன்னு சொன்னா, எஸ்பெஷலி சின்ஸ் த வெதர் இஸ் டெரிபிள். நைட் மட்டும் கிடையாது, விண்டும் பாத்தீங்கன்னா வெதர் ரொம்ப கடுமையா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல என்ன உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா கால். டாக்டர் பென்சன் என்ன பண்றாரு? மிஸ்ஸஸ் ஓட்சோலில இருந்து அந்த லேபர் பெயின்ல இருக்கிற காரணத்தினால காலை ரிசீவ் பண்றாரு. அப்புறம் டாக்டர் பென்சன் என்ன பண்றாரு? அவங்கள பாக்குறதுக்காக கிளம்புறதுக்கான தயாரிப்புகளை செய்யறாரு, ப்ரிப்பரேஷன் பண்றாரு. டாக்டர் பென்சன் கெட்ஸ் ட்ரெஸ்ட். அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேக் ஹிஸ் மெடிக்கல் பேக். அவங்க மெடிக்கல் பேக்கெல்லாம் பேக் பண்ணி அண்ட் லைட்ஸ் எ சிகரெட் பிஃபோர் ஹெட்டிங் அவுட். வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சிகரெட்டை பத்த வைக்கிறார். த டிரைவ். த டாக்டர் டிரைவ்ஸ் த்ரூ விண்டி நைட். அந்த கடுமையான காத்தடிக்கிற நைட்டுக்கு நடுவுல டாக்டர் டிரைவிங் பண்றாரு. ஃபேசிங் எ டிஃபிகல்ட் ஜோர்னி டு த சோர்லி ஃபார்ம். அந்த சோர்லி ஃபார்ம்ங்கிற இடத்துல தான் அந்த பெண்மணி இருக்காங்க. அந்த ஒரு பண்ணையில, ஒரு எஸ்டேட்ல. அந்த எஸ்டேட்ல வரைக்கும் போறதுக்கு மிக கடுமையான ஒரு ஒரு ஜேர்னியா இருக்கு. ஓகேவா? எ சான்ஸ் என்கவுண்டர். ஸோ போற வழியில ஒருத்தவங்க சந்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ். என்கவுண்டர்னா ஒருத்தவங்களை சந்திக்கிறத என்கவுண்டர். ஸோ அது எப்பேற்பட்ட சந்திப்பு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆன் ஹிஸ் வே டு த சோர்லி ஃபோம். அந்த போற வழியில டாக்டர் பென்சன் என்கவுண்டர்ஸ் எ மேன். ஒரு மனிதனை பார்க்கிறாரு. வாக்கிங் அலோன் அலாங் த ரோட். ஓகேவா? ஸோ அந்த ரோடு வழியா நடந்து போறத பார்க்கிறாரு. த டாக்டர் ஆஃபர்ஸ் த மேன் எ ரைட். ஸோ அந்த மனிதருக்கு லிஃப்ட் கொடுக்குறாரு. ரைட்ல லிஃப்ட் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் நடந்து போறாரு, கார்ல போறாரு, அதனால. அண்ட் தே பிகின் டு டாக். ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. த மேன் எவான்ஸ், அந்த மேன் பேர் என்ன? எவான்ஸ். இஸ் ஆன் ஹிஸ் வே டு டெட்ராய்ட் டு லுக் ஃபார் ஒர்க் இன் அன் ஆட்டோமொபைல் பிளான்ட். ஸோ பேசுறதுக்கு இடையில அந்த மனிதரை பத்தி என்ன விஷயம் தெரிய வருதுன்னு சொன்னா, அந்த மனிதர் பேர் எவான்ஸ். டெட்ராய்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. எதுக்காக போறாரு? டு லுக் ஃபார் ஒர்க்
இன் அன் ஆட்டோமொபைல் பிளான்ட். ஒரு ஆட்டோமொபைல்னா ஒரு கார் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை, ஒரு கார் தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை தேடி போறாரு. ஓகேவா? ஸோ டாக்டர் பென்சன் யாரு? ஒரு கண்ட்ரி டாக்டர், ஒரு வில்லேஜ் டாக்டர். ஆன் ஹிஸ் வே டு டெலிவர் எ பேபி. ஸோ இதுல வந்து 2 கேரக்டர் இருக்காங்க. டாக்டர் பென்சன். ஸோ டாக்டர் பென்சன் யாருன்னு சொன்னா ஒரு வில்லேஜ் டாக்டர். அவர் வந்து ஒரு குழந்தை டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. இவான்ஸ் யாருன்னா எ தின் மேன், ரொம்ப ஒல்லியான மனிதர். வித் எ ஸ்கேர் ஆன் ஹிஸ் சீக், அவருடைய கன்னத்துல ஒரு மிகப்பெரிய தழும்பு இருக்கு. சீக்கிங் ஒர்க் இன் டெட்ராய்ட், டெட்ராய்ட்ல வேலைக்காக போயிட்டு இருக்காரு. இதுதான் செகண்ட் சீன். ஓகேவா? எ க்ரோவிங் சஸ்பீசியன். இந்த இடத்துல தான் டாக்டருக்கும் எவான்ஸ்க்கும் மத்தியில இந்த சந்திப்பு வந்து சந்தேகமா வருது, சஸ்பீசியனா மாறுது. அது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத இந்த சீன்ல பார்க்க போறோம். அஸ் தே டிரைவ், எவான்ஸ் ஆஸ்க் ஃபார் எ சிகரெட். அப்படி டிரைவ் பண்ணிட்டே இருக்காரு. எவான்ஸ் சிகரெட் கேட்கிறாரு. அண்ட் டேக்ஸ் 2 ஃப்ரம் த டாக்டர்ஸ் பேக். அந்த டாக்டருடைய பாக்கெட்ல இருந்து 2 சிகரெட் எடுக்கிறாரு. டாக்டர் பென்சன் நோட்டீசஸ் எவான்ஸ் ஹேண்ட் டச்சிங் இஸ் பாக்கெட். டாக்டர் பென்சன் என்ன ஃபீல் பண்றாரு? எவான்ஸ் உடைய ஹேண்ட் வந்து அவருடைய பாக்கெட்டை டச் பண்ணுது. அண்ட் ஃபீல்ஸ் எ சென்ஸ் ஆஃப் அனீஸ். ஒரு மாதிரி அனீசியா ஃபீல் பண்றாரு. அவர் வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா இவருடைய பெர்மிஷனே இல்லாம இவருடைய பாக்கெட்ல இருந்து சிகரெட் எடுக்கிறாரு. ஹி ஆல்சோ அப்சர்வ்ஸ் எ ஃப்ரெஷ் ஸ்கேர். அவர் அப்சர்வ் பண்றாரு. என்ன பண்றாரு? அந்த ஸ்கேர் இருக்குல்ல, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்ப அந்த தழும்பு வந்து ரீசெண்டா ஏதோ அடி வாங்கியிருக்காரு. ஆன் இவான்ஸ் சீக், அந்த கன்னத்துல ரீசெண்டா அடி வாங்கியிருக்காரோ அப்படின்னு அப்சர்வ் பண்றாரு. ஆடிங் டு இஸ் சஸ்பீசியன். அவர் ஏற்கனவே பாக்கெட்ல கைய விடுறாரு. அதுவே அன்னீசியா இருக்கு. அந்த தழும்பும் பாத்தீங்கன்னா அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி இருக்கு. சந்தேகத்தை வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. எவான்ஸ் ஆக்ஷன். இப்ப எவான் என்ன பண்றாரு? 2 சிகரெட் எடுக்கிறார் டாக்டர் பாக்கெட்ல இருந்து. கேட்காம எடுக்கிறார். டாக்டர் பென்சனுடைய அப்சர்வேஷன் என்ன? டாக்டர் பென்சன் வந்து எவான்ஸ் ஹேண்டு அவருடைய பாக்கெட்லயே போறத பாக்குறாரு. அப்புறம் அவருடைய கன்னத்துல சீக்ல ஃப்ரெஷ் ஸ்கேர் இருக்கிறத பாக்குறாரு. க்ரோயிங் சஸ்பீசியன். ஸோ டாக்டர் பென்சனுடைய சஸ்பீசியன் எவான் மேல க்ரோ ஆயிட்டே இருக்கு. அந்த மொமெண்ட் கடக்க கடக்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா த மிஸ்ஸிங் வாட்ச். இந்த இடத்துல வாட்ச் மிஸ் ஆகுது. இந்த சீன் எப்படி நம்ம பார்ப்போம். டாக்டர் பென்சன் ரீச்சஸ் ஃபார் ஹிஸ் வாட்ச். டாக்டர் பென்சன் வாட்சை தேடுறாரு. பட் இட்ஸ் நாட் தேர். ஆனா இல்ல. ஹி சஸ்பெக்ட்ஸ் இவான்ஸ் ஹஸ் ஸ்டோலன் இட். இப்ப சஸ்பெக்ட், சந்தேகப்படுறாரு. யார் சந்தேகப்படுறாரு? இவான சந்தேகப்படுறாரு. எது சந்தேகப்படுறாரு? அவர் திருடி இருக்கலாம் அப்படி சந்தேகப்படுறாரு. The doctor's suspicion is reinforced by Ivan's appearance and behavior. அந்த டாக்டருடைய சந்தேகம் எதை வலுப்படுத்துது? எவான்ஸுடைய அப்பியரன்ஸ் இருக்கா இல்லையா, அவனுடைய ஸ்கேர், அந்த தழும்பு இருக்கு. அவருடைய பிஹேவியர், கேட்காம இருக்கக்கூடிய பிஹேவியர், அந்த எவான்ஸுடைய அப்பியரன்ஸையும் பிஹேவியரை வச்சு டாக்டருடைய சஸ்பீசியன் ரெயின்ஃபோர்ஸ், ரொம்ப வலுவாகுது. ரெயின்ஃபோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. மிஸ்ஸிங் வாட்ச். ஸோ டாக்டர் பென்சன் என்ன பண்றாரு? வாட்ச் மிஸ் ஆறத புரிஞ்சுக்கிறாரு. சஸ்பீசியன். டாக்டர் பென்சன் சஸ்பெக்ட்ஸ் எவான் ஹஸ் ஸ்டோலன் ஹிஸ் வாட்ச். கன்ஃபர்மேஷன். டாக்டர் பென்சனுடைய சஸ்பீசியன் கன்ஃபார்ம் எப்படி பண்றாரு? எவான்ஸோடைய அப்பியரன்ஸையும் பிஹேவியர் வச்சு கன்ஃபார்ம் பண்றாரு. ஓகேவா? கன்ஃபரண்டேஷன். இந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபரண்டேஷன், ஒரு முரண்பாடு நடக்குது. யாருக்கு மத்தியில? அந்த டாக்டருக்கும் எவான்ஸ்க்கும் மத்தியில. அந்த கார்ல போயிட்டே இருக்காங்க. இந்த கார்ல போயிட்டு இருக்கிற மத்தியில தான் இந்த சம்பவம் நடக்குது. டாக்டர் பென்சன் டிராஸ் ஹிஸ் பிஸ்டல். துப்பாக்கி நோக்கி நீட்டுறாரு. அண்ட் கான்ஃபரன்ஸ் இவான்ஸ். இவான்ஸ் நோக்கி சண்டை போடுறாரு. சண்டை போடுறாங்கன்னா இன்னும் வந்து யாரும் அடிக்கல. ஜஸ்ட் துப்பாக்கி நோக்கி நீட்டி எவான்ஸை எதிர்கொள்றார். அக்யூசிங் ஹிம் ஆஃப் ஸ்டீலிங் ஹிஸ் வாட்ச். என் வாட்ச் நீ திருடிட்ட அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார். எவான்ஸ் இஸ் டெரிஃபைட். எவான்ஸ் பயந்து போறார். பயந்து போய் வாட்சை திரும்பி கொடுத்துடுறார். டாக்டர் ஃபோர்சஸ் எவான்ஸ் அவுட் ஆஃப் த கார். அந்த எவான்ஸை காரை விட்டு வெளியே ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளுறாரு. அண்ட் கண்டினியூஸ் ஆன் ஹிஸ் வே டு சோர்லி ஃபார்ம். இப்படி அவருடைய பயணம் வந்து அந்த டெஸ்டினேஷனை நோக்கி, எங்க போகணுமோ அதை நோக்கி, சோர்லி ஃபார்ம்ங்கிற இடத்தை நோக்கி
கன்னியூ அதோட பயணம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபரன்டேஷன், டாக்டர் பென்சன் என்ன பண்றாரு, எவான்ஸ் நோக்கி பிஸ்டல் நோட்டி நீட்டுறாரு. அடுத்து ஃபியர், எவான்ஸ் வந்து பயப்படுறாரு டாக்டரோட ஆக்ஷனை பார்த்து, அவருக்கு ஒண்ணுமே புரியல ஆக்சுவலா. ஓகேவா. ரிட்டர்ன் ஆஃப் த வாட்ச். ஸோ எவான்ஸ் என்ன பண்றாரு, டாக்டர் பென்சன்ட்ட வாட்சை கொடுத்துடுறாரு. இது வந்து அடுத்த சீன். அடுத்து டெலிவரி. இப்ப அந்த இடத்துல டெலிவரி நடக்குது. அந்த சோர்லி ஃபார்ம்ங்கிற இடத்துல மிஸ்ஸஸ் ஆட் சோர்லிக்கு டெலிவரி நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். டாக்டர் பென்சன் அரைவ்ஸ் அட் த சோர்லி ஃபார்ம். அந்த சோர்லி ஃபார்ம்ங்கிற இடத்துல அவர் வந்து சேர்கிறார். வேர் ஹி இஸ் மெட் பை ஒன் ஆஃப் ஆட் சார்லி சன். அந்த ஆட் சார்லியோடைய ஒரு மகன் தான் அவரை ரிசீவ் பண்ணி சந்திக்கிறாரு. டெலிவரி கோஸ் ஸ்மூத்லி. டெலிவரி ஸ்மூத்தா போகுது. அண்ட் டாக்டர் பென்சன் ரிலாக்ஸஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் வித் எ சிகரெட். அந்த டெலிவரி முடிஞ்சு குழந்தை வந்த பிறகு டாக்டர் பென்சன் ரிலாக்ஸா சிகரெட்டை பத்த வைக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, டாக்டர் பென்சன் வந்துடுறாரு அந்த சோர்லி ஃபார்முக்கு. அடுத்து டெலிவரி நடக்குது. லிட்டில் டிஃபிகல்ட்டி, ஸ்மூத்தா தான் போகுது, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிலாக்ஸேஷன், டாக்டர் பென்சன் ரிலாக்ஸா சிகரெட்டை பத்த வைக்கிறார் டெலிவரி முடிஞ்ச பிறகு. த ட்ரூத் ரிவீல், இப்பதான் உண்மை வெளியாகுது. எப்படி வெளியாகுது, இதுதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல தான் முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. டாக்டர் பென்சன் டெல்ஸ் ஆட் சோர்லி அபவுட் ஹிஸ் என்கவுண்டர் வித் எவான்ஸ். டாக்டர் பென்சன் என்ன சொல்றாரு, ஆட் சோர்லிட்ட சொல்றாரு, இந்த எவான்ஸ்க்கு ஒரு மனிதர் அவன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஹி இஸ் ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அவருடைய செயல்களை கண்டு ரொம்ப பெருமைப்படுறாரு. நான் எப்படி பிஸ்டல் நோக்கி நீட்டி அவனை வெளியே அனுப்பிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு. பட் வென் ஹி செக்ஸ் த வாட்ச், ஆனா இங்கதான் ஒரு டேர்னிங் பாயிண்டே இருக்கு. அந்த வாட்ச் செக் பண்றாரு. ஹி ரியலைஸ் இட்ஸ் நாட் ஹிஸ். இந்த வாட்ச் அவரோடது இல்லைன்னு புரியுது. எப்படி புரியுது, த இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் த வாட்ச் ரிவீல்ஸ் தட். அந்த வாட்ச்ல ஒரு ஒரு பொறிக்கப்பட்டிருக்கு, மெட்டல்ல வந்து அதில் எழுதியிருப்பாங்க, இட் பிலோங் டு இவான்ஸ். அந்த இவான்ஸ்க்கு உள்ளதுதான் அந்த வாட்ச்னு அந்த வாட்ச்லயே என்ன பண்றது பொறிக்கப்பட்டிருக்கு. இவான்ஸ் எ வார் ஹீரோ. அவர் போர்க்களத்துல ஒரு ஹீரோவா இருந்திருக்காரு. who saved lives during World War II. இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு வார் ஹீரோவா அந்த வாட்ச் வந்து அந்த உண்மையை வெளிப்படுத்துது. இப்ப டாக்டர் பென்சனுடைய பெர்செப்ஷன், அவரை பத்தி ஒரு பெர்செப்ஷன் என்ன, ரியாலிட்டி கம்பேர் பண்ணி பார்ப்போம். டாக்டர் பென்சனுடைய கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா, இவான்ஸ் இஸ் எ தீஃப். இவான்ஸ் வந்து ஒரு திருடன். ஆனா உண்மை என்ன, இவான்ஸ் இஸ் எ வார் ஹீரோ. டாக்டர் பென்சனுடைய அடுத்த பெர்செப்ஷன் என்ன, இவான்ஸ் இஸ் எ சஸ்பீசியஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப சந்தேகப்பட்டார். ஆனா ரியாலிட்டி என்னன்னு சொன்னா, இவான்ஸ் இஸ் எ டிசர்விங் ரிசிபியன்ட் ஆஃப் த வாட்ச். அந்த வாட்சை வந்து ஒரு அவார்டா வாங்குறதுக்கு ஒரு தகுதியான மனிதர் தான் இவான்ஸ் அப்படின்னு ப்ரூவ் ஆகுது. இது என்ன புரியுதுன்னு சொன்னா, யாரையுமே நீ சந்தேகப்படக்கூடாது. ஒரு தெளிவான ஆதாரம் இருக்கா, அதை வச்சு ஒருத்தவங்களை நம்ம முடிவு பண்ணலாமே தவிர, எந்த ஆதாரமும் இல்லாம நம்மளுடைய சந்தேகங்களை வச்சு ஒருத்தருடைய ஒரு மனிதரை பத்தியான கேரக்டரையோ ஒரு மனிதரை நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த கதை வந்து நமக்கு புரியுது. சரிங்களா. திரும்பியும் சொல்றேன், நீங்க கதை சுருக்கம் மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஸ்டோரி நம்ம பிரீஃபா பார்த்துட்டோம், பரவாயில்ல. ஸ்டோரியை பிரீஃபா பார்த்தாலும் இந்த ஸ்டோரியோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு அந்த லெசன் வந்து டீட்டெயில்டா பேஜ் பை பேஜ், லைன் பை லைன், பேராகிராஃப் பை பேராகிராஃப், வேர்டு பை வேர்டு, கிராமட்டிக்கலா அதோடைய மீனிங்கோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தாதான் உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு தேவையான அந்த கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்.